ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை நேரத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பகல் முழுவதும் கர்த்தரை கண்மணி போல காத்து ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கர்த்தரை கூட்டி கொடுத்து இந்த நாளுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்றுக் கொடுத்து நாளுக்கு தேவையான ஆகாரங்களை கற்றனைகளை கொடுத்து இந்த மாலை நேரத்தில் சமூகத்தை நோக்கி பார்க்க கத்தனைகளை பாராட்டி நம்முடைய மகாவுதமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாள் மாலை சுபத்தை கத்தனை ஆசீர்வதியும், எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசீர்வதியும், சபை சார்ந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கத்தனை யாவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சில பாடல்களை பாடுவோம். கத்தனை ஆசீர்வதிப்பார். மாறினாய் மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே ஆளுதே மாண்பிதே. மாறினாய் மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே
சேர்ந்து நீங்க சொல்வீங்க. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மறுமுறை பார்த்தேன், இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இந்த மாதிரி நேரத்தில் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் இயேசுவை சார்ந்து வாழும்போது, அவருடைய சமூகத்தில் நாம் அடங்கி இருக்கும்போது, எப்படி இளையகுமாரன் தன் தகப்பனை தேடி திரும்பி வந்து தன் தகப்பனோடு கூட சேர்ந்து கொண்டானோ, இந்த மாதிரி நேரத்தில் பெற்றுக்கொள்ள இருக்கிற நீ உன் தகப்பனாக இயேசு இடத்துல நீ போய் சேரும்போது அளவில்லாத ஆனந்தம், இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு மறுபடியும் தருவான். அவரை உன்னை தோளின் மேலே தூக்கி சுமக்கிறவர், அவர் தோள்களின் மேலே உன்னை தூக்கி சுமந்து அவர்களுக்கு யெகோவா ராஃபாவாய் இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் இந்த மாலை ஆராதனையை நாம் ஆராதிக்கிறார். சொல்லுங்க, எத்தனை பேர் மாதவர்களில் சுவாசிக்கிறீங்க? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அவரின் தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்வதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தீவிரமான பிரியப்பவர்களே, அவர் தோள்களின் மேலே நீங்களும் நானும் சாய்ந்திருக்கிறோம். கர்த்தரை தஞ்சமாய் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை எல்லா கவலைகளுக்கு இடுக்கங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்திருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலில் பாடுவீங்களா? அவர் தோள்களின் மேல் நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல அறிக்கையிட ஆரம்பிங்க, என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நான் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஏதோ வழியிலே என்ற தேவைகள் யாவும் சந்தி
இருளின் பள்ளத்தாக்கிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். 91வது சங்கீதத்திலே மோசே சொல்லுகிறான், அதாவது சங்கீதக்காரன் எப்படியாய் பாடுகிறான், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஒரு காலமும் சேதப்படுத்துவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாறுபடல் சொல்லுவீங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால, என் இயேசு என்னோடு இருப்பதினாலே நான் பயப்படவே மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்துவதே இல்லை. வரை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. மீண்டும் பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000ங்கள் இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். தோள்களின் மேலே நாம் சாய்ந்திருப்பதினால் நமக்கு ஒரு பயமும் இல்லை. நம் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுகிறவர். ஒரு யெகோவா ஈரியமான தேவன், யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்க. உலகமே இருந்திருக்கிறது, ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் உங்களுக்கு பலவீனம் வந்தது தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அற்புதமாய் காத்து வருகிறாரு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், தேவையான நல்ல உடையை கர்த்தர் கொடுக்கிறார், சரீரத்துக்கு தேவையான நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அப்பா, அன்பை நாங்கள் மறப்பேமோ? அப்பா, அன்பை நாங்கள் ஒரு காலம் மறக்கவே முடியாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவரே, எல்லாரும் எங்களை விட்டு விலகின போது எங்களுக்கு விலகாதவரா? ஒரு பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாடும். ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணினவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுவர். இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி வருகிறேன். உன்னுடைய ஆச்சரியமான தயவுகளுக்கா முடிந்தவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து கட்டளை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மாறாத தயவுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை,
நான் மறப்பேனோ என்று சொல்லி உன்னையும் என்னையும் அழைத்துக் கொண்டது உண்மை. வேதம் சொல்கிறது, நீ தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர். அழைத்தது மாத்திரமல்ல, உன்னோடு கூட உடன்படிக்கை ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் வழி நடத்தினவர் இனியும் நம்மை வழி நடத்த முடியும். உங்கள் காதுகளுக்கு கேட்கப்படுகிற எந்த காரியத்தை குறித்தும் உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கின்றோம். வேதம் எல்லாவற்றையும் பார்க்கிலும் பெரியது. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காற்றிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அறிக்கையிட ஆரம்பி. சிங்கக்குட்டிகள் பட்டினியானது தாழ்ச்சி அடையும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவும் படாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. உன்னையும் என்னையும் கர்த்தரை நம்பியிருக்கிறவர் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்துக்கு ஒப்பாய் இருப்பான் என்று வேதம் உன்னையும் என்னையும் குறித்து வாக்குரைத்திருக்கிறது. அந்த எல்லா நல் வாக்குத்தத்தங்களை யோசுவா சொல்லும்போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன எல்லா நல் வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். இந்த மாத வேளையில் உனக்கு சத்தியமாய் என்னால் சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்ல முடியும். உனக்கு சொன்ன எல்லா நல் வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும் தவறி போகுவதே இல்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலே அதை எல்லா வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவா. விசுவாசிக்கிற எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரே 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 இதுவரைக்கும் வழி நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தா, இனியும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள போகிறதுக்காக எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் சபை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்களில் ஒருவேளை தவிக்கிறது உண்மையானா இயேசுவே நாமத்திலே கர்த்தர் யெகோவா ராஃபாவா இருக்கிறவர், யெகோவா ஈரேயா இருக்கிற ஆண்டவர் அவள் தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாது. அவள் பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் இயேசுவே நாமத்திலே மாற்றி போட முடியாது. மாதவெளியில் கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறதுக்கா எல்லாரும் விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முகரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாணவர்களை கூட இப்படி இந்த முகநூலின் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு சோதரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம இன்னைக்கு ஆராதித்தோம். கர்த்தர் சித்தமானால் இது போல வாரம் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி போல ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. சிதமான வேளைகளில் நாம் தெய்வத்தை ஆராதித்து ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். நாங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்க உண்மையாகவே ஆண்டு இந்த நல்ல நாட்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்க நல்ல சொல்லணும். கர்த்தருக்கு சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் கர்த்தருக்கு சோத்திரம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை கூட்டத்தில் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். இந்த கிருபையாகப்பட்டது கர்த்தருக்கு சோத்திரம்
கிருபை குறித்ததான பிரசங்கமாக நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பது. ஆனால் இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இந்த கிருபை நோவாவுக்கு கிடைத்தது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது, கவனிக்க வேண்டும். ஆமென். என்ன மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை படைச்சதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? மனஸ்தாபப்பட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷர் எல்லாம் கை தூக்க, வீட்டில் இருக்கிறவங்களா அட மனுஷர்லாம் கை தூக்குங்க. சந்தேகம் வருது பார்த்தியா? கை தூக்காத உட்காந்துக்கிறேன்னா நீ மிருகமாயிருக்க. அதனால சின்ன பிள்ளைகளோ பெரியவங்களோ பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, நீ ஒரு மனுஷன் தாண்டா, நீ ஒத்துக்க மாட்டான மனுஷன்னு. ஆனா ஒத்துக்க இப்போ. ஆமென். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். எந்த ஜீவராசியும் ஒன்றை ஒன்று பார்த்து அறிவு இருக்கிறதோ அது நமக்கு தேவையில்லை அப்படி பார்க்கறது கிடையாது. ஆமென். மனுஷன் மட்டும்தான் பல்லியை பார்த்தா எதனா ஒன்று சொல்லுவான், கற்பா பூச்சியை பார்த்தா எதனா ஒன்று சொல்லுவான், மோட்டு பூச்சியை பார்த்தா நாங்கள் 3 வருஷமா மோட்டு பூச்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இப்படி மனுஷர்கள் ஒரு எலியை பார்த்தா ஒரு மனுஷன் அழுதுக்கிறான், பாம்பை பார்த்தா பயப்படுறான். இவைகள் எல்லாம் என்ன தேவ திட்டமும் நமக்கு தெரியாது. ஆமென். நீங்க யோபின் புத்தகத்துல நீங்க 40 அதிகாரத்துல வாசித்து போனீங்கன்னா அதற்கு கூட ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்புகளை சொல்லி அவரிடத்துல கேட்கும் போது யோபு பிரமித்து போகிறான், ஆச்சரியப்பட்டு போகிறான். அப்புறம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல என்ன முடியாது, ஆண்டவரே நான் மன்னிச்சிடும், அறிவில்லாத என்ன தெரியாம பேசிட்டேன்னு ஒத்துக்கிறார் யோபு. ஆமென். அப்படியானால் நாம எதையோ வேணாம் இது என்னத்துக்கு அது என்னத்துக்கு யோசிக்கிறோம். ஆனா இப்படி நம்முடைய பார்வையில ஒரு வேலை அருவருப்பாய் காணப்படுகிற நம்மளை பயன்படுத்துகிற மிருகங்களை தேவன் சிருஷ்டத்துக்காக மனஸ்தாபப்பட்டார்னு இல்லை. எங்கேயாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கழுதையை படைத்ததுக்காக மனஸ்தாபப்படுகிறேன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. ஆமென். பயங்கரமான மிருகங்கள், பெரிய பெரிய மிருகங்கள் இதெல்லாம் கூட குறித்து அவர் மனஸ்தாபப்படல. ஆனா பர்டிகுலராக இந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லி நிற்க வைக்கிறது அந்த வசனம் நம்மை. ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, தாம் தாம் அல்லேலூயா நான் என்று சொல்லாமல் தாம் என்று ஒருமையில சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்துக்கு என்னவா இருந்ததா? விசனமாய் இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனஸ்தாபம்ன்றது பாருங்க அப்பப்போ வந்து போறது. ஆமென். ஒரு சின்ன சின்ன காலத்துல ஒரு மனஸ்தாபம், வீட்டில் சின்ன மனஸ்தாபம் வரும், நம்ம சரியா போயிருக்கிறோம், அது மனஸ்தாபம். ஆமென். இருதயத்துக்கு விசனமாய் இருந்ததுன்றது வந்துட்டு அதனுடைய கண்டினியூஷன், அது வந்து தொடர்கதையா இருக்கிறது. நினைச்சு நினைச்சு வசனப்படுறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை நினைச்சு நினைச்சு இப்படி ஆகி போச்சு, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நினைச்சு என்ன செய்யுது? வசனப்படுறது. ஆமென். இது ரெண்டும் கர்த்தருக்குள்ள இது இதெல்லாம் ஏன் வந்தது என்பதை குறித்தெல்லாம் நாம இப்போ பைபிள் ஸ்டடியா இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் வாரம் வாரம் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கவனிங்க. அல்லேலூயா. என்னன்னா கர்த்தர் மனுஷனை பூமியில உண்டாக்குறத கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமென். அதை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். ஆனா என்னடா ஐயா வார வாரம் பண்றாருன்னு நீங்க மனஸ்தாபப்படாம இருந்தா போதே. நீங்க மனஸ்தாபப்படலன்னா நான் டெய்லி கூட பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா ஏன் டெய்லி நான் பிரசங்கம் பண்ணல? நிறைய பரிசுத்தவான்க பேசுறாங்க. ஆமென். நீங்க எல்லாரையும் சத்தியத்தையும் கேட்குறீங்க. அல்லேலூயா. அதனால எல்லாரையும் சத்தியத்தையும் கேளுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. சந்தோஷமா கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அதே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. கொரோனா யாருனால வந்துச்சு? சில பேர் சொல்லுவாங்க ஏசப்பா தான் அனுப்புனார். ஆமென். சில பேர் பிசாசு தான் அனுப்பியிருக்கிறோம். சில பேர் இப்படி அப்படி அப்படி ஒரு அரசியலை போட்டு கடைசியில் கொரோனாவே இப்படி பார்த்து பயந்து போனாலும் போயிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்திலே நாம் காரணங்களே அதை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒன்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நாம. ஆமென். அதனால அப்படி சொல்லுகளை குறித்து நான் அவர்கள் பேச்சுக்கு போல நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா உங்களை நீங்க குழப்பிக்காதீங்க. ஆமென்.
அவன் ஒன்னொன்னும் பார்த்தாலும் ஒன்னொன்னு கேட்டுதான் இருக்கணும். உனக்கு ஏன் சுகர் வந்துச்சு? சுகர் அனுப்புறது யாரு? யோசனை. நீ ஏன் ஊருக்கு இருக்கிற கொரோனாக்கெல்லாம் போற? உனக்கு இந்த பிபி சுகர் ஏன் வந்துச்சு தீர்மானம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு ஆண்டவர் திறப்பின் வாசல் நிற்பதற்கு ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் நான் இது உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆமென், உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. 29ஆம் அதிகார கடைசி வசனம் வருது பாருங்க. உபாகமத்துல மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அல்லேலூயா. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அல்லேலூயா. எல்லாம் மறைவானவைகள் எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. அப்போ ஐயா, அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வெளிப்படுத்த மாட்டாரா? அவர் யாருக்கு வெளிப்படுத்த நினைக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமா வெளிப்படுத்தலாம். ஒரு விசுவாசிக்கு வெளிப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்த நினைக்கிறாரோ ஆமென், அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் ஷேர் பண்ணுவார் ஆளை. ஆமென். அதனால அந்த காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, எல்லாத்தையும் கேட்டு இப்படியா அப்படியா என்று சொல்லி நீங்கள் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டாரோ பாடல்களை வைக்க வேண்டும். அல்லேலூயா. வேற ஒண்ணு இல்லைங்க. ஏசப்பா நமக்காக மரித்தாரோ, ரத்த சிந்தாரா இல்லையா? ஆமென். அப்படி ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தை ஆண்டவர் நீக்கி போட்டார். நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலை என்று நான் சொன்னேன். இப்படி ஒரு மனஸ்தாபப்படுகிற சமயத்துல தான் அப்பொழுது அவர் என்ன தீர்மானிக்கிறார் என்று சொன்னால், கீழே வசனத்தில் ஆதியாகமத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது மனுஷனை, நாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். ஒரு தீர்மானத்துக்குள்ள வராது. என்னன்னா, அவன் உண்டாக்குறத மனஸ்தாபமும் விசனமா இருக்கிறதுனால நான் உண்டாக்குறது தானே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. ஆமென். நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம், சரி இல்ல சரியா கட்டல, நாம இடிச்சா அதை யாரும் என்ன பண்ண முடியாது? முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே போல அவர் இப்ப மனுஷன் தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கிறான். நல்லா கவனிங்க நீங்க. ஆமென். மனுஷன் தான் மனஸ்தாபத்தை என்ன பண்ணி இருக்கிறான்? உண்டாக்கி இருக்கிறான். யாரையோ பூனையோ அல்ல, நாயோ நரியோ இல்ல, குதிரையோ கழுதையோ இல்ல, கோழியோ கொக்கோ இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனஸ்தாபத்தை உண்டாக்குற மனுஷன் இதெல்லாம் அடிச்சு சாப்பிட்டு உட்கார்ந்துக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயமா பார்த்தா அதுதான் நம்மளே என்ன பண்ணி பார்க்கணும்? அடிச்சு சாப்பிடணும். நாம தான் மனஸ்தாபத்தை உண்டாக்கி இருக்கிறோம். ஆமென். சரிங்க. இப்போ மனஸ்தாபத்தை மனுஷன் தான் மனஸ்தாபத்தை உண்டாக்கினாங்க. மனுஷனை அடிக்கிறது நியாயம் இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையாவே அதுக்கு பேர் தான் இந்த வாய் இல்லாத ஜீவன் சொல்றோம். மனுஷனை தவிர எல்லாத்துக்குமே என்ன இல்லாத ஜீவன்? வாய் இல்லையா? நாய் என்ன வந்து சாப்பிடும். நாக்கு பல்லு எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன் வாய் இல்லாத ஜீவன்ட்டு அதுக்கு பேர் வந்துச்சுன்னா, மனுஷன் செஞ்சதுக்கு எங்களையா ஆண்டவரே அடிக்கிறேன்னு அது என்ன பண்ணல, அதுதான் வாய் இல்லாத ஜீவன். அல்லேலூயா. மனுஷன் செஞ்சுதானே தப்பு. இப்ப மனுஷன் இப்ப நீங்க யோசிப்பீங்க, ஆமா ஆமா அப்ப ஆண்டவர் அநியாயம் செஞ்சிட்டாரா? இல்ல, அவர் நீதி உள்ள தேவன். அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அல்லேலூயா. அப்போ மனுஷன் செஞ்ச தவறுக்காக ஒரு பிராணிகள் அப்போது கர்த்தர் நான் சிருஷ்டித்த
வரியமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். ஆமென். அடிச்சுக்கணும்னு சொல்றாரு. ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாப்பாடு செஞ்சுட்டு உட்கார்ந்துக்கிறீங்களா? இல்ல மீட்டிங் முடிஞ்சாதான் சாப்பாடு செய்யணும்னு இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நிம்மதியா இருக்கிறத சந்தோஷமா ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க இப்போ மனுஷன் செய்த பாவத்துக்காகவோ பிரச்சனைக்காகவோ அவனை தண்டிக்கிறதை விட்டு இதுக்கெல்லாம் என்னதுக்கு நீங்க யோசிப்பீங்க. நல்ல கவனிங்க. ஆமென். இவைகளை எல்லாம் சிருஷ்டித்துட்டு தான் கடைசியாக மனுஷனை தேவன் உண்டாக்கினார். வரல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த விஷயத்துல மனுஷன் மிருகங்களை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் வந்தனா நீ ஃபர்ஸ்ட் வந்தனான்னு கேட்டா மிருகங்களை தைரியமா சொல்லலாம், சின்ன பையன் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஆமா, பைபிள் அப்படிதான் இருக்குது. ஆமென். எல்லாவற்றையும் உண்டாக்கி, ஏன் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு மனுஷன் உண்டாக்கிட்டான்னா, மனுஷன் தன் சாயலா அவன் வரும்போதே அவன் குறை என்று ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதை தேவன் நினைத்தார். அல்ல சொல்லுங்க. உங்களுக்கு குறை இல்லாம தானே ஏசப்பா நடத்தின்னு இருக்கிறார். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க. அவன் ஃப்ரிட்ஜில் நல்லா வாங்கி அழகா ஃப்ரீசர்ல வச்சுட்டு, ஆண்டவரே இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் நீ கேட்டினா எவ்வளவு உண்மையான இருதயம் மகளே உன் இருதயம். அல்லேலூயா. ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ரொப்பிட்டு அரிசி ரேஷன்லாம் வாங்கி வச்சுக்கின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி நாம ஜெபிக்கிறோம். இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அப்போ ஏன் இதெல்லாம் அழிக்கிறான்னு சொன்னா, இதெல்லாம் படைத்ததே மனுஷனுக்காகத்தான். அவனே இல்லைன்னா இவைகளுக்கு எல்லாம் ஒரு வேலை இந்த பூமியில இல்லை என்பதை தேவன் அறிந்தார். அப்படின்னா உன்னை எவ்வளவு முக்கியமானவனாய் எவ்வளவு நேர்மை உள்ளவனாய் மனுஷனை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ நீயே இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்றதுதான். ஆமென். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்காகத்தான் இதையெல்லாம் தேவன் சிருஷ்டித்து வைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை பார்க்கிறோம், சிருஷ்டிப்பை பார்க்கிறோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆமென், இயேசுவுடைய ரத்தம் மிருகங்களுக்காக அல்ல, உனக்கும் எனக்காகத்தான் சித்தப்பட்டது. அல்லேலூயா. அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனது மிருகங்களுக்காக அல்ல, பட்சி பிராணிகளுக்காக அல்ல, உனக்காக எனக்காகத்தான் சிலுவை சுமந்து கொண்டு போனார். அல்லேலூயா. சிலுவையிலே 7 வார்த்தைகள் சொன்னது. ஆமென். உன்னை என்னை ரட்சிப்பதற்காக நம்மோடு கூட தேவன் உறவாடின வார்த்தைகளை தானே தவிர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நட்சத்திரங்களுக்கோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மலைகளுக்கோ குகைகளுக்கோ ஆண்டவர் பேசவில்லை. தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்காகவே பேசினார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது உனக்காக எனக்காகத்தான். ஆமென். அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உனக்காக எனக்காகத்தான். இன்னும் மேலே ஒரு படி போனார், அவர் உயிரோடு எழுந்தது உனக்காக எனக்காகத்தான். அல்லேலூயா. அதனால இந்த சிருஷ்டிப்புல மனுஷர் இப்படி செய்து விட்டதுனால மனஸ்தாபப்பட்டு வெசனப்பட்டு எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணிவிட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று யோசிக்கிற நேரத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் அந்த 8வது வருஷம் நீங்க பாருங்க, 6ல மனஸ்தாபம். ஆமென். 7ல தீர்மானம் நிறைவேறிச்சு. ஆமென். என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம், நிக்கிரகம் பண்ணி விட்டுலாம், வேணாம் விடு, எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆயிடுச்சு. 8வது வசனத்துல ஆமென், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லிட்டு கீழே வசனம் சொல்லுது பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். வம்ச வரலாறு என்று சொன்னால் நோவாவுடைய தாத்தா யாரு, தாத்தாக்கு தாத்தா
Praise the Lord. Hallelujah. Family tree, family historical. Praise the Lord. Ministry என்று சொல்வார்கள். Hallelujah. அப்போ நோவாவுடைய ஹிஸ்டரி என்று சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ஆக்டிவிட்டீஸை பத்தி இங்க பேசப்படுகிறது. ஆமென். Hallelujah. நோவாவுடைய வம்ச வரலாறு சொல்லிட்டு அவருடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வம்ச வரலாறுலாம் எடுத்துக்கொண்டா நம்ம தாத்தா அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, அப்பா இப்படி இருந்தாரு, இப்படிதான் வரணும். நம்முடைய வாழ்க்கையில இருந்து கடந்த காலங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சரித்திரமாக மாறுகிறது. நம்முடைய குணாதிசயங்களை தேவன் சரித்திரமாக மாற்றி விடுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா ஏசப்பா அறியாது இருந்தாரு. ஆமென். எங்க அம்மா அப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லுக்கு மண்ணுக்கு விக்கிறதுக்கு அடிமைகளா இருந்தாங்க. ஆமென். நம்ம ஹிஸ்டரி என்னன்னு எழுதுறது, நம்ம என்னன்னு சொல்றது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையே. ஆனா இன்றைக்கு நம்முடைய சரித்திரங்கள் எழுதப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால, அவர் கொடுத்திருக்கிற அன்பினால, தயவுனால குணாதிசயங்கள் எழுதப்பட்டு கொண்டு வருகிறது. ஆமென். இப்போ நோவாவுடைய வம்ச வரலாறு என்று சொல்லிவிட்டு நோவாவுடைய தாத்தாவை குறித்து சொல்ல, பாட்டியை குறித்து சொல்லல. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான். இங்க இந்த நீதியை குறித்து நீ நான் கொஞ்சம் தியானிக்க வேண்டும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதிமானாய் இருந்தான் என்று சொல்ல வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அநேக இடங்கள்ல வேதம் வந்துட்டு நீதிமான்களுக்கு எந்த காரியத்திலையும் இன்னொரு காரியத்தை வச்சு ஆண்டவர் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். ஆமென். நீ பாருங்க, யோபு குறித்து சொன்னா அவன் உத்தமனும் நீதிமானும் பொல்லாப்பை விட்டு விலகுமா இருந்தான் அப்படி சொல்லப்படுது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இங்க இந்த முதலாவது நீதிமானை குறித்து சொல்லப்படும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லவன் யாரு பார்ப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 100க்கு 100 மார்க் வாங்குற ஒரு ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல இல்ல அப்படின்னு எல்லாரும் ஸ்கூல்ல காலி பண்ணிட முடியுமா? சரி, கொஞ்சம் இருக்கிறதுலே மார்க் நிறைய வாங்குறவங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்க தான் நோவா என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். இது ஏன் கருத்து. ஆமென். வேற யாராவது டிவில எதுனா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதுனா போய் என்ன இது எல்லாம் போடுறாங்களே, லைக்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்களே, அந்த மாதிரி நல்ல வேலை நீ என்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் என் போன்ல வராது, நான் அதை பார்க்கறதும் இல்லை. அல்லேலூயா. நீ என்ன லைக் பண்றதை விட உங்க லைஃப்பை பார்த்துக்கிறது தான் இது முக்கியம். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். லைக் நீ என்ன லைக் பண்ணா என்ன, லைக் பண்ணாட்டி என்ன, ஏசு என்ன லைக் பண்ணிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அதனால என் லைஃப் அவரோட கூட போயிட்டு இருக்குது. ஆமென். அதனால நான் அதை பார்க்கறதும் இல்லை. கர்த்தருக்கு சொல்றேன், யாரும் லைக் பண்ணாங்களா இல்லையான்னு. அல்லேலூயா. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மூணு வச்சுக்கிறீங்க, நான் லைக் பண்றேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களெல்லாம் லைக் பண்றதுனால தான் என்ன பண்ணுகிறேன், பேசியிருக்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன் என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் என்றால் என்ன? ஆமென். நோவா நீதிமானா இருந்தா நல்லா தான் அழைச்சேன்னு சொல்ல வேண்டியதானே. ஆமென். அப்போ ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னா, இப்போ அழித்து விடுகிறது பெரிய காரியம் இல்லைங்க. ஆமென். ஆனால் இன்னொரு காரியங்க, தேவனுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கூட அங்க கைவிட்டி சிரிப்பான். என்ன பண்ணுவான் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பதிலாக மனுஷனை சிருஷ்டித்தான். ஆமென். நான் என்ன வழிநடத்தினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களிலால் அலங்கரிக்கப்பட்டிருந்தவன் தான். ஆமென். என்னை தள்ளிட்டு சாதாரண மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கி அவரை மகிமைப்படுத்திக் கொள்ள. ஆமென். ஆனால் முடியவில்லை அப்படின்ற தோற்றத்தை அங்கு உருவாக்கிவிடும். அல்லேலூயா. அதனால தன் சிருஷ்டிப்பை முற்றும் அழிக்காமல் இருப்பதற்கு ஆண்டுடைய இறுதி இந்த மனஸ்தாபத்துக்கு மத்தியில ஒருவனை தேடுகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த நேரத்துல பாருங்க. ஆமென். அதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை. அப்ப நோவாவுக்கோ என்றால் என்ன அர்த்தம்? யாருக்கு கிடைக்காத கிருபை நோவாவுக்கோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அங்க இருந்தவர்களுக்குள்ளே என்ன வந்தார் அவரு? நீதிமான். இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர், கேள்வி பதில். வீட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து வச்சுக்க. நீங்க அடுத்த வாரம் சொன்னாலும் பரவாயில்ல, கேட்பேன்.
இப்போ தேவனுடைய கிருபை கிடைத்ததுனால, தயவு கிடைத்ததுனால, கிருபை கிடைத்ததுனால நோவா நீதிமானா இருந்தாரா, இல்ல நோவா நீதிமானா இருந்ததுனால கர்த்தருடைய தயவு கிடைத்ததா? நீதிமானா இருக்கிறதே அவருடைய தயவு தானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு விட கண்டுபிடிக்காம இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. ஐயா இது என்னையா சொல்லுங்க அப்படி சொல்லல, உதாரணமாக சொல்லுங்க, கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பைபிள் ஸ்டடியா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் உங்களை அப்படி உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவ பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தருடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது என்று தான் முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தருடைய நம்ம நீதிமானா வாழுகிறதே கர்த்தருடைய தயவு தான். அப்படி இறக்கம் தானே. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் ஹல்லேலூயா, ஒரு பொறுப்பு கொடுப்பதற்காக ஒரு நல்ல மனிதனை தேவன் தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி சொல்ல போனால் இருந்த சூழ்நிலையில எல்லாரும் மனஸ்தாபத்தை உண்டாக்கும் போது நோவா தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவனா இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் என்ன சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, நீ சோர்ந்து போகாத. நீ ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க இந்த வசனத்தின் அடிப்படை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் நோவா அப்படி இருந்திருக்கிறான் என்று நாம் கவனிக்கும் போது நீங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே ஆதியாகம புத்தகத்தில் ஒரு வருஷத்தை நாம் வாசித்தாண்டு நாமத்தை பயன்படுத்துவோம். 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இருந்து வாசித்து பார்க்கலாம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நீங்க பார்த்து கொண்டே வரும்போது கர்த்தருக்கு சொல்றோம், ஒரு சிலருக்கு தான் காரணத்தோடு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேருக்கு கர்த்தருக்கு சொல்றோம் காரணத்தோடு பெயர்கள் வைக்க. வம்ச வரலாறுல பாட்டவரையில பார்க்கும்போது கர்த்தருக்கு சொல்றோம் சிலருக்கு தான் இப்படி குறிப்பிட்டு காரணத்தோடு கூட பெயர்கள் செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படுத்தால் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறதோ மாற்றப்படலையோ அது குறித்து ஒன்றும் கவலை கிடையாது. என்னப்பா சதீஷ்ங்கிறத ராபர்ட் மாதலே ஒன்றும் கிடையாது. சதீஷாவே இருக்கலாம். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளை என்ற பெயர் பெற்றிருக்கிறீங்க பாருங்க, அது விசேஷமானது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால எந்த பெயர் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த பெயர் நமக்கு இருக்குது பாருங்க, அது நம்மை காப்பாற்ற வல்லமுள்ளதா இருக்கிறது. இப்போ நோவா குறித்து தேவனுடைய இருதயத்தை அவன் சந்தோஷப்படுத்தினான் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கர்த்தருக்கு சொல்றோம் அவர் சொல்லும் போது அவருடைய அப்பா அவருக்கு பேர் வைக்கும் போது இப்படி சொல்லி பேர் வைக்கிறார். என்னன்னு வச்சிருக்கார் பாருங்க, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை என்ன செய்வான், தேற்றுவான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை கூட நாம் அப்படித்தானே சொல்லி வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். இவன் நம்ம என்ன பண்ணுவான், இன்ஜினியர் ஆகி காப்பாற்றுவான், டாக்டர் ஆகி காப்பாற்றுவான், கற்று நல்லா பாஸ் ஆகிட்டு அதை செஞ்சு நம்மளை காப்பாற்றுவான். சின்ன குழந்தைங்க கேட்போம் நம்ம, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, நான் டாக்டர், போலீஸ், அப்புறம் இன்ஜினியர். ஒருத்தர் அத்தனை ஆக முடியாது ராஜா. என்ன ஆனால் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்லுவோம் படித்து வரும்போது, இப்போ காலேஜுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு தந்து, அப்பா நீ என்னை காப்பாற்றுறது போனால் பரவாயில்ல, உன்னை என்ன பண்ணிக்கோ, அந்த நிலைமைக்கு நமக்கே இப்போ தெரிஞ்சு போகுது. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரிஞ்சு போகுது. அல்லேலூயா. அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியாக
பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐயா ஒண்ணு எங்களுக்கு சாப்பாடு காசு கொடுக்கணும், நீங்க முன்னாடி நிம்மதியா இருந்தா அளவுக்கு வந்துடுது. ஆனா இவனதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இவன் என்ன பண்ணுவான், காப்பாற்றுவான், தேற்றுவான் என்று நம்பி இருந்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுடைய மீது இருக்க எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். இவன் இப்பவே என்ன பண்ண போறீங்க குழந்தைகளை, போடா ஐயா சொன்னாரு உனக்கு சிக்கன் இல்லை மட்டன் இல்லைன்னு சொல்ல போறீங்க, நல்லா கொடுங்க. கர்த்தர் குழந்தைகளையும் கர்த்தர் அப்படி மாற்றிக்கிட்டோம். சரி, இங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா அவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லிதான் அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நோவா எவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எடுங்க எல்லாரும் உட்கார்ந்து எடுங்க கர்த்தரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஐயா இல்ல அவர் தெரியும் இவர் தெரியும், என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு தெரிய வேண்டியது யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? நோவா பத்தி. ஐயா நம்ம அவரை பத்தி சொல்லணுமா? அடுத்த வாரம் கேட்கறேன். அப்ப சொல்லலாம். இது 9 அதிகாரத்தில் 29 வருஷத்துல ஒன்றும் தேடாதீங்க, ஆதி ஆகத்தில் தான் இருக்குது. பாருங்கல்ல. நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். 950 வருஷம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் தேவன் சந்திக்கும் போது 500 வருஷம். எவ்வளவு? 500. தேவன் அவர் சந்திக்கும் போது 500 வருஷம். அவர் மரிக்கும் போது 950 வருஷம். பாருங்க, அந்த மாதிரி வயசு கண்டி அந்த மாதிரி ஆயுசு கண்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலத்துல இருந்திருந்தா, ஹல்லேலூயா. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இருந்தா அல்ல சொல்லுங்க, பயப்படுறீங்களா? என்னங்க ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுக்கலாம். 500 வருஷத்துக்கு ரட்சிக்கப்பட்டு 450 வருஷம் எடுப்படியே இருந்திருக்கிறாரு, ரட்சிப்புக்குள்ளேயே இருந்திருக்கிறார். ஆமென். 500 வருஷத்துக்கு தான் அவர் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார் வச்சுக்கோ, பேச்சுக்கு தான் இது. ஆனா அவர் தேவனை சந்தித்துக் கொண்டிருந்தார் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இந்த சரி அது இருக்கட்டும். இந்த விஷயத்தை நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. எப்படின்னா எந்த சிச்சுவேஷன்ல எந்த நிலையில இருக்கும் போது இந்த கிருபை அவருக்கு கிடைச்சது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கிருபை என்ன செய்தது என்று சொன்னால் கீழே நம்ம வாசிக்கும் போது 9ஆம் வசனத்துல வாசிங்க. நோவாவின் வம்சம் அல்ல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஒருல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணாரு? சுத்தி இருந்தாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க இல்லையா, வரைக்கும் போனாலும் கூட இவர் தான் போவாருப்பா, ஷாப்பிங் போனாலும் தான் போவாரு, பார்க்கிங் போனாலும் அவர் தான் போவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்க்கஸ் போனாலும் அவர் தான் போவாரு. ஆமென். ரேஷன் வாங்க போனாலும் அவர் தான் போவாரு, கறி வாங்க போனாலும் அவர் தான் போவாரு. ஹல்லேலூயா. என்னன்னா ஆண்டுடைய கிருபையில இருக்கு, யாரும் போக முடியாதபடிக்கு இப்ப எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? வீட்டிலே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமான நாட்கள் இது. அவன் சந்தோஷமான நாட்கள், ரொம்ப எரிச்சலும் கோபத்தை உண்டாக்குற நாட்கள். அதை கொஞ்சம் ஜாக்கிரதை நீங்க பார்க்கணும். கர்த்தருக்கு நான் உண்மையெல்லாம் சொல்றேன், நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய கோர்ட்டுகள்ல குடும்ப பிரச்சனை கேஸ் நிறைய போயிருக்குதான். கர்த்தருக்கு ஏன்னா காலையில ஏஞ்சி குடிச்சு போயிடுவான், ஏதோ வருவான், சரி அவங்க படுத்து ஏஞ்சி காலைல சரி எழுந்து போயிடுவாங்க. 8 மணிக்கு ஆஃபீஸ்னோட 6 மணிக்கெல்லாம் ஓடிடுவாங்க, ஏதோ போய் சேர்த்துலான்னு. இப்போ அதுவும் முடியலையே. ஹல்லேலூயா. இப்போ முன்ன சொல்லுவான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். இப்போ போயிட்டு வந்து பேச முடியாது, பேசிதான் என்ன பண்ணணும்? போயிட்டு வரணும். அப்படி நிலைமையில சிக்கிட்டாங்க, எல்லாரும் லாக் ஆயிடுக்கிறாங்க இப்ப. ஹல்லேலூயா. அதனால அந்த பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அப்படி இல்லாதபடி கர்த்தர் காப்பாற்றி உங்களுக்கு தேவ சமாதானத்தை உங்களுக்கு எப்போதும் தேவன் கட்டிட்டு வராங்க. இதை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறது என்னன்னா, அவன் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான் என்பதனுடைய பொருள் என்னன்னா, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவா தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? அப்போ நடக்க 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 பிராக்டிஸ் தாங்க. கர்த்தருக்கு சொல்ற பாருங்க, வாக்கிங் போ வாக்கிங் போ வாக்கிங் போன்னு சொல்லும் போதெல்லாம் எழுந்து வாக்கிங் போறேன். இப்போ நிறைய பேர் வாக்கிங் போலான்னு ஆசைப்படுறாங்க. அவன் வெளியே வந்து நான் கோல் வச்சு சுத்திட்டு இருக்கான். நம்ம ஆளுக்கு வாக்கிங் எப்போ போன ஆசை வந்து பாருங்க. கர்த்தருக்கு
இப்போ கண்டி விட்டா நான் போயிட்டு வந்துடுவேன். போக முடியாது. இப்போ பார்க்லேயும் போலீஸ் இருக்கிறான், ரோட்லேயும் போலீஸ் இருக்கிறான். நம்ம நல்லதுக்கு தானே அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ எதை செய்ய முடியும்னு இருக்குதோ அப்போ செய்ய முடியாது. எதை செய்யக்கூடாதுன்னு சட்டம் வருதோ போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்து யோசிப்போம், முடியாது. அல்லேலூயா. இங்க நடக்கிறது என்று சொன்னால் அன்பின் பிள்ளைகளே, நடக்க 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 பழகி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்த நோவா வேளையில தேவனோடு சஞ்சரித்து 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 அவன் நீதிமானாகவே மாறிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப எப்படி இந்த சர்டிபிகேட் கிடைக்குது நீங்க சொல்வீங்க பாருங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். Book of Ezekiel chapter 14 verse 14. அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு அழிவை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஒரு தேசத்தை அழிக்கும் போது, அது கண்டிக்கப்படும் போது, தண்டிக்கப்படும் போது என்று சொல்லிட்டு, அப்போ அதுல ஒரு வேலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் எசேக்கியேலுக்கு 3 நீதிமான்கள் தான் தெரிகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களை எசேக்கியேல் தேர்ந்தெடுத்ததற்கு பின்னாடி பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், பைபிள் சொல்றேன். அப்போ நிறைய நீதிமான்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல ஒரு குறிப்பாக எசேக்கியேலுக்கு வந்த தரிசனத்துல அவர் இதை நம்முடைய தீர்க்கதரிசனம் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படியானால் நோவா கர்த்தர் சொல்ற இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தார். ஆமென். தேவனோடு சஞ்சரித்தோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் இருந்த எல்லாருக்குள்ளேயும் நீதிமானாகவே மாறிவிட்டார். அல்லேலூயா. இருக்கிறவங்கள நல்லவரா இருக்கிறது வேற. ஆமென். எல்லாரிலும் நல்லவரா இருக்கிறது வேற. வரல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இருக்கிறவங்களுக்குள்ள நல்லவரா இருக்கிறதே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பரவாயில்லை ஐயா, அப்ப 35 மார்க் எடுத்தா போதுமா, 45 மார்க் எடுத்தோம்? இல்ல அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வரல சொல்லுங்க பார்க்கலாம். யார் டியூஷனுக்கு போவாங்க? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டியூஷனுக்கு யார் போவாங்க? படிப்பே ஏறாதவங்க டியூஷன் போக மாட்டான். நல்லா படிக்கிறவங்க டியூஷன் போக மாட்டான். இந்த நடுவில் இருக்கிறாங்க கொஞ்சம் 55 எடுக்கிறான், 35 எடுக்கிறான், 45 எடுக்கிறான்றாங்களே, இவங்க தான் டியூஷன் போவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா ஏதாவது இம்ப்ரூவ் ஆவாங்க. அல்லேலூயா. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதவன் இம்ப்ரூவ் ஆக மாட்டான், டெம்பர் ஆவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இம்ப்ரூவ் ஆவதுக்கு தான் டியூஷன். ஆமென். ஆனா ஒண்ணுமே தெரியாதவன் டெம்பர் ஆவானே தவிர என்ன மாட்டான். அவனுக்கு தொல்லையாதான் தெரியும் எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, இது உலக பிரகாரம் நான் சொல்லிக் கொண்டிருப்பது. ஆமென். ஆனால் அப்படி ஒன்றுத்துக்குமே உதவாதவர்களை தூக்கி எடுத்துதான் இன்றைக்கு உலகத்தை கலக்குகிற தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தரை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க அண்ணி கேட்டாங்க, என்ன எப்போ வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாது, இல்லை நீங்களா வர முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க பாஸ் ஆகுது வாங்கிக்கிட்டானுப்பா, பாஸ் இல்லையான்னாங்க. நான் சொன்னேன், நான் ஸ்கூல்லையே பாஸ் ஆகலையா, நீ இப்போ எங்கேருந்து பாஸ் கிடைக்கும்னு. ஏன்பா அப்படி சொல்ற, உன்னதான் பாஸ் ஆக்கி ஆண்டவர் ஊழியக்காரனா உயர்த்தி வச்சுக்கிறாருன்னு சொன்னாங்க பாருங்க. அவங்க எங்க அன்னைக்கு தெரிஞ்சு இப்பதான் ஞான் சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சு, அந்த மாதிரி தெரியுது. அல்லேலூயா. நான் 37 வருஷம் வந்து எனக்கு இது தெரியல. கர்த்தருக்கு அவங்க சொல்றாங்க, பாஸ் ஆகலன்னு ஏன்பா சொல்ற, உன்னதான் ஏசப்பா பாஸ் ஆக்கி இவ்வளோ ஜனங்களுக்கு போதிக்கிற ஊழியக்காரனா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் சொல்ற கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவன் நோவாவிடத்துல ஒரு மேலான ஒரு பொறுப்பை கொடுக்க தேவன் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, தயவு கிடைத்தது, இருந்தவர்களுக்குள்ள நீதிமானாக இருந்தான். இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக.
நோவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பேழையை உண்டாக்கி, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவைகளே என் எல்லா பூமியில் எல்லா வித்துக்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜோடி ஜோடியாக எங்கே வைப்பாயாக? உள்ளே வை. ஆமென். நான் சொல்ற வரைக்கும் அதெல்லாம் எங்க இருக்கணும்? உள்ளவே இருக்கணும். உள்ள சொல்லுங்க பார்க்கலாம். நீ புளியாத சிங்கமாரி எங்க இருக்கு? உள்ளே. ஆமென். நரியாயிரு, எலியாயிரு எங்க இருக்கு? உள்ளே. நாயாயிரு, ஓநாயாயிரு, பன்னியாயிரு எங்க இருக்கு? உள்ளே. நான் சொல்ற வரைக்கும் உள்ளே. மே மாசம் 9ஆம் தேதி முடிய போகுது, ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி முடிய போகுது. இதெல்லாம் பொய்யுங்க. ஆமென். நான் சொல்றேன் கேளுங்க, அது முடியும் போது முடிஞ்சிருங்க. அல்லேலூயா. அது முடியும் போது முடிஞ்சிருங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நான் ஆகஸ்டிலே தான் இது தீரும் என்று. நான் சொல்ற கேட்டீங்க. ஆமென். செப்டம்பர்ல தான் தீரும். ஐயா தீர்க்க தரிசனம் இல்ல இல்ல, ஏதோ ஒரு எப்படி ஒரு 5 மாசத்துல முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் அங்க 1 2 இருந்தா அப்போ அது வந்து அவன் பாவத்தால் பாதிக்கப்பட்டவன் எடுத்து விட வேண்டியதான் கதையை. தேவனுடைய கட்டளைகளும் தேவனுடைய சித்தத்தையும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் வேண்டும். அழிந்து ஒரு ஆத்து மக்களுக்காக அழுது புலம்பி எல்லாருக்கும் ரட்சிப்புண்டாவதற்காக சோர்வடைப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர தேவனோடு கூட நேர்மையாக சொன்னார் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிக்கல்ல மாற்றக்கூடாது. அவன் ஜனங்க நம்பிடலாம், ஆனால் தேவனை நான் சொல்லாத இவன் சொல்லுகிறான் என்று அவர் மனஸ்தாபப்படக்கூடாது. அந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாட்களில் கொடிய நோய்கள். அப்புறம் நான் உங்கள்கிட்ட தனியா சொன்னார் அவரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்க்க தரிசனம். கொரோனா கொரோனா என்று காதிலே ஒலித்துக் கொண்டே இருந்தது எனக்கு ஜனவரி மாசத்துல. அல்லேலூயா. இது கொரோனா வரதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தா கர்த்தருக்கு ஜனவரி 1 இருந்திருக்கும். ஆமென். அதனால தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், அவர் அவர்களுடைய தேவனோடு அவர்கள் இருக்கிற சம்பந்தம் நான் குறையோ சொல்வதற்கு நான் தயாராகவும் இல்லை. எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன். தேவன் நம்மை யாவதையும் காப்பாற்றுவார், தேவன் நம்மை விடுவிப்பார், தேவன் நமக்கு வாதை அணுகாதபடி காப்பாற்றுவார். நீ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தா அவருடைய கண்ணில் உனக்கு தயை கிடைக்கும், உன்னை நீதிமானாக கர்த்தர் காப்பாற்றுவார். இன்னொன்று வேதம் சொல்லியிருக்கிறது, நீ சிங்கமாயிரு, புலியாயிரு, நாயாயிரு, நரியாயிரு, குட்டியாயிரு, பெருசாயிரு எங்க இரு? உள்ளே இரு. ஆமென். எங்க இரு? எல்லாருக்கும் சொல்லி இது கர்த்தர் சொல்றோம். எங்க இரு? உள்ளே. ஆமென். பார்த்தவன் நான் போயிட்டு ஆனா சொன்னா கேளு. எங்க இரு? அன்னைக்கே கொரோனா வந்துருது. ஆரம்பத்திலே என்ன வந்துருக்குது? கொரோனா வந்து ஆண்டவர் வேலையை உண்டாக்கி எல்லாம் எங்க இருக்க? உள்ள இருங்கன்னு வச்சிருக்கிறார். ஆமென். நீ ஒன்னும் வெளியே மட்டும் வர வேண்டாம், போயிட்டோம். நான் இப்பொழுது ஆலயத்திலே போய் கண்ணீர் விட்டு ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல முட்டி போடு, ஆண்டவர் அங்கேயே வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவ்வளோ நாள் ஏன் லேட்டா வர கேட்டே இருந்தோம் இல்லையா? ஆமென். இப்போ பார்த்தீங்களா சீக்கிரமா எடுத்து உட்காருங்க கர்த்தருக்கு. ஏன்னா இன்னும் ட்ரெஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணாடியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னதான் நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஒன்று தான் கண்ணாடியில் பார்த்து அவங்க இன்னும் இப்படி வரேன். மீதி பேரெல்லாம் அப்படியே உட்காந்து வேண்டாம், கம்பளியோடு உட்காந்து பார்த்துக்க வேண்டியதுதான். கர்த்தருக்கு எப்படியோ இருக்கிறீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தருடைய நாமும் மயப்படட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலாம் சந்திப்போம். அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களுக்கு நம்மை அடங்கி நாம் நம்மை காத்துக்கொள்வோம். இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஆண்டு நம்ம யாவரும் விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு பைபிள் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் அங்கு இருந்தவர்களுக்குள் என்னவா இருந்தான்? நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. அதற்கு என்ன செய்யணும்? தேவனோடு சஞ்சரித்தான். ஏன்னா பெரிய பொறுப்பை உன்னிடத்தில் தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார். உன் குடும்பத்தை ரட்சிக்க, உன் சொந்தக்காரரை ரட்சிக்க ஒரு பெரிய ஆண்டுடைய திட்டத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நானும் அவரோடு கூட சஞ்சரிக்கிறவா மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் மகா கிருபையும் இரக்கத்தை நல்ல ஆண்டவரே என்ற அன்பின் நாமத்துக்கு சொல்கிறோம். இந்த நல்ல கர்த்தாவே மாலை வேளை கொஞ்சம் நேரம் பிள்ளைகளோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க நீ கிருபை கொடுத்ததுக்காக சொல்கிறோம். ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவ ஜனங்கள் யாவரையும் கர்த்தாவை பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கொரோனா வியாதினாலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஆயிரம் லட்சக்கணக்கான
அதற்கான சிலங்களை என் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு வந்தது இன்றைக்கு ஒரு அழிவு வந்திருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் இவர்களுக்கு அச்சரிக்கிறோம். யாரையும் விடுவித்து ரட்சித்து இதெல்லாம் ரட்சிப்புக்கு எதுவாக மாறட்டும், நாமும் மேம்படட்டும். எங்களோடு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, எங்களுடைய நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நம் யாவரோடும் என்றும் என்றும் எப்போதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் ஃபோன் செய்தால் நான் ஃபோன் மூலமாக நான் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.